எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி இந்த வ்ளாகில் வந்து க்ளீனிங் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். போன சாட்டர்டே வந்து நான் ஃபுல்லாகவே வீடெல்லாம் க்ளீன் பண்ணியிருந்தேன். அந்த வ்ளாகை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடு வந்து ரோடு ஓரமாகவே இருக்குங்க. அதனாலேயே ரொம்ப டஸ்ட்டு இருக்கும். நான் ஒரு வாட்டி காலையில், சாயந்தரம் ஒரு வாட்டி மாமியார்னு சொல்லிட்டு 2 பேருமே வீடு ஃபுல்லாகவே பெருக்குவோம். அப்போ கூட பார்த்திங்கன்னா வீட்டில் டஸ்ட்டு நிறையவே இருக்கும். காலில் நர நரன்னு மண் படும். வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது இல்லை 2 வாரத்துக்கு ஒரு வாட்டியோ ஒட்டரை அடிச்சாகணும். இந்த மேலே சீலிங்கில் பார்த்திங்கன்னா பூ மாதிரி டிசைன் போட்டிருக்காங்களா, அதிலெல்லாம் சின்ன சின்னதாக ஒட்டரை ஒட்டிகிட்டு இருக்கோம். எனக்கு பசங்க 3 பேருக்குமே வந்து டஸ்ட் அலர்ஜி இருக்குது. அதுக்காகவே கண்டிப்பாக க்ளீன் பண்ணி ஆகும். அப்படியே அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ண வந்துட்டேன். மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் ஃபுல்லாகவே எடுத்து க்ளீன் பண்ணுவேன். ஆனால் மாவு போடுற சனிக்கிழமை அன்றைக்கி மட்டும் நான் ஃபுல்லாக ஈரத்துணி வச்சு தொடச்சி எடுத்துடுவேன். மேலே உள்ள எல்லாமே. மாவு வந்து காலையிலே போட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்காகவே 4:30 மணிக்கு எழுந்தாச்சு இன்றைக்கி டே 4:30 மணிக்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மாவு போடுற வேலை வந்து கொஞ்சம் கஷ்டம்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு 2 மணி நேரம் 2:30 மணி நேரம் கிட்ட ஆகும். இட்லிக்கு தனியாக, தோசைக்கு தனியாக அரைக்கணும் இல்லையா? அதுக்கே எங்கள் வீட்டுக்காரர் வந்து திட்டுவாங்க. ஏன் நீ கஷ்டமாக இருக்குன்னா வெளியில் கொடுக்க வேண்டியதானேன்னு. வெளியில் கொடுக்கலாம், ஆனால் அந்த உளுந்தெல்லாம் சரியாகவே அரைக்க மாட்டாங்க. எனக்கும் மாமியாருக்குமே பிடிக்காது. உளுந்து சரியாக அரைப்பட்டால் தான் மாவு நிறைய காணும், இல்லைன்னா கம்மியாயிடும். நம்ம அரைக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு வரும். அதுவே நம்ம வெளியில் கொடுத்து அரைச்சோன்னா 4 நாளில் கூட காலி ஆகிடும். இந்த ஃபிஷ் டேங்க் பார்த்திங்கன்னா பசங்க ஆசைப்பட்டு வாங்கினாங்க. ஆனால் என் தலையில் கட்டிடுவாங்க. அதை நான் தான் க்ளீன் பண்ணணும். ஒரு 10 நாளோ 15 நாளோ ஒரு வாட்டி நம்ம தான் க்ளீன் பண்ணணும். அது வரைக்கும் நம்மளை நச்சரிப்பாங்க. அப்படியே மாவு போடுற வேலை எல்லாம் ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. சரி கையோடு எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு இட்லிக்கு தனியாக, தோசைக்கு தனியான்னு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. மோர் மிளகா கொஞ்சம் போடலான்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருந்தேன், சின்ன மிளகா. அதை வந்து போட்டுட்ருந்தேன். தயிர் ஒரு கப் போட்டு, உப்பு போட்டு, இந்த மிளகாவை போட்டு வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே ஈரத்தில் நல்லா ஊறி 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 சூப்பராக இருக்கும். சின்ன வயசுலலாம் ஞாயிற்றுக்கிழமையில அம்மா வந்து புழுங்கலரிசியை நல்லா பொங்கிட்டு அதில் மோர் போட்டு, உப்பு போட்டு கலந்து கொடுத்துருவாங்க. இந்த மோர் மிளகாவை தான் வறுத்து கொடுப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். சண்டே பிரேக்ஃபாஸ்ட்டே அதுதான் எங்கள் வீட்டில். சண்டேனாலே ஸ்பெஷலுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி 10 மணி வரைக்கும் தான், 10 மணி வரைக்கும் தூங்குவோம். 10 மணிக்கு தான் பொழுதே விடியும். இப்போல்லாம் அந்த மாதிரிலாம் நடக்குமாங்க? இன்றைக்கி சண்டே எது, மண்டே எதுன்னே தெரியலை. எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. ஒரு சமயத்தில் இன்றைக்கி என்ன நாள், இன்றைக்கி என்ன டேட்டு, என்ன கிழமைன்னு கூட தெரியாமல் ஓடிட்டுருக்கு. எல்லாருக்குமே அதே தான். கல்யாணம் ஆயிடுச்சுனாலே வாழ்க்கை வேறு மாதிரி மாறிடுங்க. தலைகீழாக மாறிடும்னே சொல்லலாம். அப்படியே க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சரி, காலைல டிஃபன் வந்து பொங்கல், தக்காளி குட்ஸ் தான் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் சாப்பிட்டு முடித்த பிளேட்லாம் இருந்தது. அதெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் நைட்டு பாத்திரம்லாம் கழுவுனதெல்லாம் இருந்தது. அதெல்லாம் ஏற கட்டிட்டு இந்த க்ளீனிங் ஒர்க்கு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு இந்த ஷிங்க் இருக்க ஏரியா தான் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வாரத்துக்கு ஒரு வாட்டி ஆசிட், விம் லிக்விட்லாம் போட்டு நல்லா தாங்க தேய்க்கிறேன். அப்போ கூட இந்த உப்பு படிவம் வந்து போகவே மாட்டேங்குது. அதுவே ஒரு 2, 3 நாள் முன்னாடி கமெண்ட் செக்ஷனில் கூட ஒரு சிஸ்டர் டர்ட்டி ஷிங்க்குன்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இன்ஸ்டாகிராமில். மனசு கஷ்டமாக தான் இருந்தது. நம்ம நல்லா தானே தேய்ச்சி கழுவுறோம், இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக நான் வருத்தப்படல. சரி, இருந்தாலும் நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிட்லாம் போட்டு தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த நேரத்துக்கு பளிச்சுன்னு இருக்காம இருக்கும். அப்புறம் திருப்பி பார்த்தீங்கன்னா கூட அந்த இடம் வெள்ளையாகவே இருக்கும். எனக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு வந்து 1 1/4 வருஷம் தாங்க ஆகுது. இது ஒரு 30 வருஷம் 40 வருஷம் வீடு பழசுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் எப்படி யூஸ் பண்ணாங்கன்னே தெரியல. அதனால கூட கரையாக இருக்கலாம் இல்லையா? என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் க்ளீன் பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த சாமான்லாம் கவுத்து வைப்போம் இல்லையா? அந்த ட்ரேயுமே கொஞ்சம் வெள்ளை வெள்ளையாக இருந்தது. சரி, அதையுமே போட்டு கையோடு தேய்ச்சி கழுவியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப் க்ளீனிங் தான் வரணும். சமையல் வந்து இன்றைக்கி பண்ணலை, வெளியில் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்கள்லாம் கேட்டாங்கன்னு ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருக்கு இல்லையா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹஸ்பண்ட் இப்போ தான் ரீசெண்டாக வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அதை ஆன் பண்ணி வச்சுட்டேன். அதில் சாங்ஸ் எல்லாம் ஆன் பண்ணி கேட்டுக்கிட்டே நம்ம வேலையை செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், வேலையே தெரியாது, கஷ்டமே தெரியாது, சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். அது இந்த 80s 90s சாங்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், மெலடி சாங்ஸு. அதை போட்டுக்கிட்டு நானும் பாட்டு பாடிக்கிட்டே கூடவே இந்த வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்களேன். ஒரு எவ்வளோ வேலை இருந்தாலும் சரி, டக்குன்னு முடிஞ்சிட்டா மாதிரி இருக்கும். இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிடுச்சா அப்படின்னு இருக்கும்.
நீங்க கூட நினைக்கலாம், நீங்க மட்டும் தான் வேலை செய்ற மாரி பெருசா பெருமையா சொல்லிக்கிறீங்களே அப்படின்னு. அப்படி இல்லங்க. நம்ம என்னதான் வீட்ல வேலை செஞ்சா கூட சில பேர் வந்து சும்மா தானே இருக்க, சும்மா தானே இருக்க அப்படின்னுவாங்க. அதுவும் வீட்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கவங்கள சொல்லவே வேணாம். இப்படி சொல்லி சொல்லி நம்மள சாவடிச்சுடுவாங்க. அன் என் ஹஸ்பண்ட் கூட ஏதாவது சொல்லுவாரு, "வீட்ல சும்மா தானே இருக்க, சீக்கிரம் கிளம்பி ஃபார்மசிக்கு வரலாம்ல" அப்படின்னுவாங்க. அவங்ககிட்ட சொல்ல தோணும். காலையில 5 மணிக்கு எழுந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் நான் எவ்வளோ வேலை செய்கிறேன்னு வீடியோ எடுத்து தான் உங்ககிட்ட காட்டணும் அப்படின்னு. இன்னைக்கு விளையாட்டா நான் சொன்னது, இன்னைக்கு வீடியோ எடுத்து பார்க்கும்போது தாங்க தெரியுது எவ்வளோ வேலை செய்கிறோமான்னு. அப்படி நீங்களும் உங்கள பெருமையா நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. பொதுவாவே பெண்களோட வாழ்க்கைய 2ஆ பிரிக்கலான்னு சொல்லாங்க. பிஃபோர் மேரேஜ், ஆஃப்டர் மேரேஜ்ன்னு. பிஃபோர் மேரேஜ் வாழ்க்கை வேற விதம். ஆஃப்டர் மேரேஜ் வேற விதம். நான் சின்ன வயசுல இருக்கும்போது பாத்திரம் கழுவுவேன், வீடு வாசல்லாம் பெருக்கி விடுவேன், வாசல்ல கோலம் போடுவேன். அவ்வளோதாங்க. ரொம்ப பெருசாலாம் வேலை செய்ய மாட்டேன். அம்மா தான் செய்வாங்க. அப்போல்லாம் தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா, நமக்கே ஆச்சரியமா இருக்கு. நம்மளா இவ்வளோ வேலை செய்கிறோம், இதெல்லாம் இழுத்து போட்டுட்டு செய்கிறோமா அப்படின்ட்டுன்னு தோணும். நான்லாம் இதெல்லாம் செய்வேனான்னே நெனச்சிருப்பேன். ஆனா, இப்ப நம்ம தான் இதெல்லாம் செய்றோமான்னு ஆச்சரியமா இருக்கு. இந்த கேஸ் ஸ்டவ் பார்த்தீங்கன்னா, நம்ம என்னதான் டெய்லி ஈர துணி துடைச்சா கூட, வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது இந்த ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டா தாங்க நல்லா இருக்கு. இல்லன்னா, அந்த கருப்பு கருப்பா துரு புடிச்சா மாரி ஆயிடும். அதனாலேயே நல்லா தேய்ச்சிடுவேன். நம்ம பின்னாடி இருக்க ஸ்டைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, பாலோ இல்ல குக்கர் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அது குக்கர்லாம் விசில் வெடிக்கும்போது அந்த பருப்புலாம் பட்டுருக்கும் இல்லையா? அதெல்லாம் நல்லா ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட்டு ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சிட்டு துணிய வச்சு துடைச்சாலே போதும், பளிச்சுன்னு ஆயிடும். அந்த பிசுக்கெல்லாம் போயிடும். அப்ப தானங்க நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு பளிச்சுன்னு. மாமியார் கூட திட்டுவாங்க. மாவு போடும்போது எல்லா பொருளையும் பக்கத்துல வச்சுக்காத. அதில தான் மாவு போடுதுன்னு தெரியுதுல்ல. ஏன் பக்கத்துல வச்சுக்கிற? திருப்பி திருப்பி தொடச்சிட்டு இருக்கியே அப்டின்னுவாங்க. அதுக்காகன்னு இல்லங்க. இதுக்குன்னு நம்ம க்ளீன் பண்ணணும்னு நெனச்சோன்னா பண்ணவே மாட்டோம். சோம்பேறித்தனம் வந்துரும். இந்த மாரி மாவு போடுறம்போது கண்டிப்பா மேல பட்டுருக்கும் இல்லையா? அப்படி துடைக்கும்போது துடைச்சா தான் உண்டு. அதுக்குன்னு ஒரு நாள் ஒதுக்கணும்னு நெனச்சாலே நம்மளால முடியாது. அடடா! எப்படா எஸ்கேப் ஆகலான்னே தோணும். இந்த கவுண்டர் டாப் வந்து ரொம்பவே சின்னதா அகலத்தில சின்னதாவே இருக்குங்க. இந்த எண்ணெய் நம்ம பூரியோ இல்ல அப்பளம்லாம் பொரிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், எண்ணெய் கறை இருக்கும் இல்லையா? அது இந்த ஸ்டவ் பின்னாடி இருக்க டைல்ஸ்ல கண்டிப்பா இருக்கும். ஸோ ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா ஆயிடும். இல்லன்னு வச்சுக்கோங்களேன், எண்ணெய் பிசுக்கு அப்படியே இருக்கும். நமக்குமே திருப்பி அந்த கிச்சனுக்குள்ள வந்து வேலை செய்யணும்னாலே பிடிக்காது. கொஞ்சம் க்ளீனா இருந்தா தாங்க நமக்கு பார்க்கவே பிடிக்கும். எப்போ பார்த்தாலும் நம்ம கிச்சனுக்குள்ள தான் இருப்போம். மோஸ்ட்லி இந்த லேடீஸ்க்கு இந்த கிச்சன் தான் எல்லாமே இல்லையா? மத்த எல்லாத்தையும் விட கிச்சன்ல தான் நம்ம நம்ம ரொம்ப நேரமா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் இல்லையா? ஒரு 1/2 அன் ஹவர் டைம் குடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்தேன். ஏன்னா ஃபுல்லா எல்லாம் ஈரமா இருக்கும்ல, அதெல்லாம் காஞ்சதுக்கப்புறமா அந்தந்த பொருள அந்தந்த இடத்துல ஏற கட்டி வச்சாச்சு. இப்ப எல்லாத்தையும் முடிச்சுட்டு பார்க்கும்போது ஒரு பெருமிதம் இருக்கும் பாருங்களேன், அதுக்கு அளவே இல்ல. ஆனாலுமே எனக்கு ஒரு குறை இருக்குங்க. அந்த ஷிங்க் ஏரியா மட்டும் பளிச்சுனே ஆகமாட்டேன்தே அப்படின்னு சொல்லிட்டு, அது என்னன்னே தெரிலங்க. உப்பு அந்த படிஞ்ச கரை போகவே மாட்டேன்து. என்னதான் பண்ணி பார்த்தாலும் அது அப்படியே வெள்ளையாவே இருக்குது. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அந்த சிஸ்டர் சொல்லிட்டாங்களே, அவங்களுக்காகவாவது க்ளீன் பண்ணோம்னே தோணுச்சு இந்த வாட்டி. நெறைய வாட்டியே இந்த வாரத்தில நான் க்ளீன் பண்ணி பார்த்துட்டேன். அப்போ கூட அந்த கரை போவே இல்ல. நீங்களே பாருங்களேன், அப்படியே வெள்ளையாவே இருக்கு அந்த இடம். க்ளீன் ன்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ, அதே மாரி தான் இருக்கு க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் கூட. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா எனக்கு சொல்லுங்க. நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அவ்வளோதாங்க நம்ம கிளீனிங் விலாக் முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வேற ஒரு நல்ல விலாக்ல உங்கள திரும்பவும் சந்திக்கிறேன். நன்றி.